இறைவானியர்களுக்கு வணக்கம். இந்த மே மாதம் ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் எந்த மாதிரியான பலாபலன் இருக்க போகுது, மாத பலன், வாரப்பலன், தினப்பலன்கள்லாம் பார்த்ததெல்லாம் போகி கொஞ்சம் குறிப்பாக யுனிக்காக என்னுடைய நட்சத்திரத்திற்கு இந்த மே மாதம் கிரகங்கள் எப்படியெல்லாம் வலு சேர்க்க போகின்றன, எதெல்லாம் நடக்க போகுது, எதெல்லாம் பார்க்க போகிறேன், எந்த இடத்துல நான் கவனமாக இருக்க வேண்டும், எந்த தெய்வத்தை வழிபாடு செய்ய வேண்டும், எனக்குன்னு வந்துட்டு நான் ஸ்பெஷலாக பண்ணிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன என்ன கிடைக்க போகுது இந்த ஒரு மாதம் எனக்கான கன்க்ளூஷன் என்ன. இந்த மாதம் நீ ஃபோன் வாங்குவ, இந்த மாதம் நீ வீடு கட்டுவ, ஏன் போன மாதம் வாங்கியிருக்கலாமே, இந்த மாதம் வாங்கினேன். அப்போ என்னுடைய ராசியில் இருந்தவருக்கு போன மாதமே வாங்கிட்டாரு, நான் இந்த மாதம் தானே வாங்கினேன். அப்போ ஒரே மாதிரி இருக்கிறவங்களுக்கு ஒரே மாதிரி விஷயங்கள் தானே நடக்கணும். அப்படின்னா அது ஒரு வீடு, ஆனால் அதுக்குள்ளே இருக்கக்கூடிய நட்சத்திரங்களுடைய இயல்பு வேறு வேறு இல்லையா. அந்த வகையில் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த மே மாதம் எப்படியெல்லாம் இருக்க போகிறது அப்படின்னு சொல்லி பார்த்துட்ருக்கோம். அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் சதயம். சதயம் அப்படின்னாலே மிகப்பெரிய நட்சத்திரத்தோட தொகுதி, ஒரு 100 தொகுதி சேர்ந்தது தான் சதயம். அதனால தான் சதம்னாலே 100, அதனால சதயம்ன்ற பேரே வந்தது. ஒரு கெட்டியாக ஒரு பூங்கொத்து பிடிச்சி ஐ ஹாப்பி அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு நட்சத்திர தொகுதி தான் இந்த சதயம். சதயம் யாருடைய ஆளுமை பொருந்தியது அப்படின்னா ராகுவினுடைய ஆகச்சிறந்த ஆளுமை பொருந்திய நட்சத்திரம். இருக்கிறதுலே பெரிய நட்சத்திரம் சதயம். ஏன் அப்படின்னா ராகுனாலே பிரம்மாண்டம் தானே, பிரம்மாண்டமான ஒரு அமைப்பு கொண்ட நட்சத்திரம் தான் சதயம். இந்த சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மே மாதம் எப்படி இருக்க போகுது, கிரகங்கள் என்னவெல்லாம் பண்ண போகிறது, என்ன மாதிரியான எக்ஸ்பெக்டேஷன் இருக்குது, அது நடந்துருமா, வாங்க பார்க்கலாம். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு முதல் 15 நாட்கள் சூரியன் உச்சமடைந்திருக்கிறார். இயல்பாக சூரியனுக்கும் நமக்கும் பெருசாக ஒரு இதெல்லாம் இல்லை. சதயம்னாலே நான் சொன்ன மாதிரி ராகுக்கும் சூரியனுக்கும் அப்படி இருக்குமானா அப்படி இல்லை தான். ஆனால் இந்த தடவை சூரியன் உச்சமாகி இருக்கிறார். சூரியனுடைய 12ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார். அப்படின்ற கூட்டி கழிச்சு பார்த்தோன்னா இந்த தடவை நிறைய பேர் கணவரோடு சேர்ந்து இருப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் நிறைய இருக்குது. ஏப்ரல் 14 எனக்கு தெரிஞ்சு வர ஆரம்பிச்சிருக்கு. ஏப்ரல் 14 மே 15 வரைக்குமே நிறையா பிரிந்திருந்த தம்பதிகள்லாம் சேருதல், தம்பதி சமேதராக ஒரு இடத்துல போய் இருக்கிறது. ஒருவேளை உங்கள் பையன் வீட்டுக்கு போகிறதா இருந்தால் போகிறது, இல்லை உங்கள் பொண்ணு வீட்டுக்கு போகிறதா இருந்தால் போகிறது, இல்லை உங்கள் அத்தை வீட்டுக்கு போகிறது, உங்கள் மாமா வீட்டுக்கு போகிறது. இது வரைக்கும் இல்லாமல் புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்றா சேர்ந்து, இல்லை கணவனும் மனைவியும் ஒன்றா சேர்ந்து, நீங்கள் ஒருவேளை மனைவி சதயமாக இருந்தால் உங்கள் கணவரோடு சேர்ந்து போதல், ஒருவேளை நீங்கள் கணவர் சதயமாக இருந்தால் உங்கள் மனைவியோடு சேர்ந்து போதல், இந்த மாதிரியான நிறையா சேர்ந்து இருத்தல், அந்யோன்யம் அதிகரித்தல் அப்படின்ற மாதிரி சந்தோஷங்கள் மேலிடக்கூடிய ஒரு திருப்தி, ஒரு ஹாப்பினஸ்ஸு, இது எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகத்தான் முதல் 15 நாட்கள் சதயம் நட்சத்திரத்திற்கு இருக்குது. நான் எப்பயுமே சொல்கிற மாதிரி நடுநாயகமான நட்சத்திரத்திற்கு கொஞ்சம் வலு அதிகம். இந்த கும்ப வீட்டில் இருக்கக்கூடிய நடுநாயகமான நட்சத்திரமான சதய நட்சத்திரத்திற்கு ராகுவுடைய பிளேஸ் பார்த்தோன்னா 2ஆம் இடத்துல போய் ராகு நட்சத்திரம் தான் 2ல் இருந்தாலே வேறு என்ன வேணும், காசு பணம் துட்டு மணி தான், ஒரு பிரச்சனையும் இல்லை. ஆனாலும் அவர் போய் உட்கார்ந்துருக்கிறது காலபுருஷனுடைய இவரே வீடுனால கொஞ்சம் குடும்பத்திற்காக செலவு, குடும்பத்திற்காக விரயம், குடும்பத்திற்காக ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறது அப்படின்றதான் நடக்குது. நிறைய சொந்த பந்தங்களோடு சேர்ந்துருத்தல், வீட்டுக்கு சம்மந்தப்பட்டு ஏதோ ஒன்று பண்ணுறது. 12ஆம் இடம்ன்றதெல்லாம் இந்த கழிவறை, கழிப்பிடம், இதெல்லாம் சொல்லக்கூடிய இடம். கால் பாதங்கள் சம்மந்தப்பட்ட இடம். பாதத்திற்கு ஏதாவது ஒரு செலவு பண்ணுறது, காலுக்கு ஏதாவது செலவு பண்ணுறது. இன்னும் அப்படியே நீங்கள் இளமையில் இருக்கக்கூடிய சதயமாக இருந்தால் நல்லா பெடிக்யூர் பண்ணிக்கிறது, மேனிக்யூர் பண்ணிக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை இயக்கிறது. ஏன்னா சுக்கிரன் வேற உட்காந்துருக்காருல்ல, அழகு சம்மந்தப்பட்ட ஒரு செலவுகளை மேற்கொள்ளுது. எப்படியோ தண்ணீரோட சம்மந்தப்படணும். அந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடப்பதற்கான வாய்ப்பு அப்படின்றது இருக்குது. இதற்கு இல்லாமல் ஃபேஷியல் பண்ணுறது, பார்லருக்கு போடுறது, நிம்மதியாக தூங்குறது, தலையை சரி பண்ணுறது, தலையை வாடுறது, வாட்டவரிஸ் கொஞ்சம் உங்களை அழகுபடுத்தி கொள்வதற்கான அத்துணை வழிகளையும் மேற்கொள்வதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது இந்த தடவை மே 15 தேதி வரை, 15 எனக்கு தெரிஞ்சு 31 தேதி வரைக்கும் நடக்கும். ஏன்னா சூரியன் 15ஆம் தேதி வரைக்கும் ஒரு மாதிரியும் 15 தேதிக்கு அப்புறம் அப்படி இருந்தாலுமே நம்ம மிஸ்டர் சுக்ரன் 31 தேதி வரைக்கும் அங்கே தானே உச்சமாயிருக்காரு. ஸோ அதனால பிரச்சனை இல்லை. ஸோ இது நிகழ்ந்தே ஆகும். அப்புறம் 15ஆம் தேதிக்கு அப்புறம் தலைக்கு மேலே நம்ம ராசிநாதன் அமரும்போது, தலைக்கு மேல் நம்மளுடைய நட்சத்திரநாதன் அமரும்போது வேறு என்ன வேணும். ஏற்கனவே நம்ம பிரம்மாண்டம், நட்சத்திரநாதனுடைய தன்மை பிரம்மாண்டமும் பிரம்மாண்டம். அப்போது பார்க்குறதெல்லாம் வேறு லெவலில் தான் இருக்கணும். என் வீட்டில் எங்கேயுமே இல்லாத அளவுக்கு ஏதாவது இருக்கணும். நான் போனால் அந்த மாதிரி ஹோட்டலுக்கு தான் போகணும்.
நான் உட்காந்தா இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி சலூன் போனால் தான் எனக்கு கரெக்டாக இருக்கும், இந்த ட்ரெஸ் போட்டால் தான் எனக்கு சரியாக இருக்கும், எனக்கு அதுதான் வேணும், எனக்கு இதுதான் வேணும்னு கொஞ்சோண்டு அடம் பிடிக்கக்கூடிய தன்மையெல்லாம் வரதற்கான வாய்ப்புகள் அப்படின்றது கண்டிப்பாக சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. ஓகே, இதை தாண்டி ராசிநாதன் 2ல் அமர்தல் அப்படின்றதே வந்து ஒரு நல்ல விஷயம்தான். ராசிநாதன் யாராக வேணா இருக்கட்டும், அவர் 2ல் அமையும் போது தனப்பிரீத்தி அதிகரிக்கும். 2ஆம் இடம் சொல்லக்கூடிய குடும்பம் அப்படின்ற இடம், நேத்திரம், கண்ணு, வாக்குஸ்தானம், இது எல்லாமே வலுப்பெற போகிறது. ஸோ உங்களுடைய பேச்சுக்கு மரியாதை கிடைக்க போகிறது, நீங்கள் சொல்கிற சொல் எடுபட போகிறது, உங்களுக்காக உங்கள் குடும்பத்தில் இருக்கவங்க செய்கிறதுக்கான தன்மையெல்லாம் வரப்போகிறது. இது வரைக்கும் நீங்கள் சொன்ன பேச்சை கேட்காட்டி இனிமேல் உங்களுக்காக உங்கள் குடும்பத்தில் இருக்கிற உறுப்பினர்கள்லாம் நீங்கள் சொல்கிற பேச்சை கேட்டு இயங்குவதற்கான காலம் மே 14 மே 15 வரைக்கும், ஏப்ரல் 14 மே 15 வரைக்கும் இயங்குவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகே, மே 15க்கு அப்புறமாக ஹெல்த் வைஸ் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். 7ஆம் இடத்திற்கு வந்து கேது வருகிறார் அப்படின்ற போது கொஞ்சம் உடல் ரீதியான மன ரீதியான தனிமைப்படுத்தப்பட்டு விட்டோமோ அப்படின்ற மாதிரியான, அது காலபுருஷனோட 5ஆம் வீடு வேறு. ஸோ என் குழந்தைங்க என்ன தனியாக விட்டாங்க, என் குழந்தைங்க என் கூட பேசுறதில்ல அப்படின்னு குழந்தைகள் பற்றிய கவலை மேலோங்கக்கூடிய காலகட்டமாக சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இருக்குது. நீங்கள் சின்ன குழந்தைய வச்சுருந்தா கூட அது ஐயோ என் சொன்ன பேச்சு கேட்கலன்னு நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் பெரிய குழந்தைய வச்சுருந்தா ஐயோ அது எனக்கு வீடியோ கால் பண்ணலேன்னு ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் பெரிய குழந்தைய வச்சுருந்தேன்னா ஐயோ என் மருமகன் என்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போயிட்டாலோ, என் சம்மந்தி அம்மா என்கிட்ட இருந்து எடுத்துகிட்டு போச்சோன்ற மாதிரியான சூழல்லாம் உங்களுக்கு அப்படியே ஒரு மாதிரி வரும். இல்லை குழந்தைகள் பற்றிய ஒரு கவலை, குழந்தைகள் உடல்நிலையை பற்றிய ஒரு கவலை, இதெல்லாம் வந்து வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதில் கொஞ்சம் கவனமாக இருந்து கொள்ளுங்கள். ஸோ இந்த தடவை நான் திரும்பவும் சொல்கிற மாதிரி எல்லா தடவையுமே ப்ளஸ்ஸாக இருக்குமா? பத்தாவதுக்கு நம்ம கொஞ்சம் 7.5 சனியில் வேறு இருக்கோம்ல. என்னதான் வந்து 15ஆம் தேதி வரைக்கும் தான், அப்படி 15ஆம் தேதிக்கு அப்புறம் வேற லெவலு, சின்ராசை கையில் பிடிக்க முடியாது, குருவோட பார்வை வர டைரெக்டாக வந்து உட்காருதுன்ற போது ஸ்ட்ராங்காக இயங்க போகிறது. நல்ல ஒரு மருத்துவம், நல்ல ஒரு ஆளுமை, நினச்சதெல்லாம் வாங்கி வைக்கிறதுக்கான ஒரு தன்மை, நல்ல விண்டோ ஷாப்பிங் பண்ணுறது, நிறைய வீட்டுக்கு ஆர்டர் போட்டு டக்குன்னு வாங்கி வச்சுக்கிறது, குழந்தைகள் வாங்கி கொடுக்கறது, நீங்கள் வாங்குறது அப்படின்ற மாதிரி ஷாப்பிங் அதிகரிக்கக்கூடிய மாதமாக மே 15ஆம் தேதிக்கு அப்புறம் கண்டிப்பாக கும்பராசிக்காரர்களுக்கு இருக்குது. அதுவும் எஸ்பெஷலி சதய நட்சத்திரக்காரர்களுக்கு 100 விழுக்காடு இருக்குது. ஸோ இந்த தடவை சதய நட்சத்திரக்காரர்களுக்கு நீங்கள் நினைத்த பொருளை வாங்கி மகிழ்வதற்கான காலம். அது குட்டியாக இருந்தாலும் சரி, அது நெல் பழச்சாக இருந்தாலும் சரி, அது வந்து கிச்சனில் இருக்கிற ஐட்டமாக இருந்தாலும் சரி, அது பெட்டியாக இருந்தாலும் சரி, அது வந்து உங்களுடைய ஆடையாக இருந்தாலும் சரி, உங்களுடைய காலனியாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு எது தேவையோ, எது வேண்டும் என்று நினைத்தீர்களோ அதெல்லாம் வாங்கி மகிழ்வதற்கான காலம் முதல் 15 நாட்கள், எனக்கு தெரிஞ்சு 31 நாட்களுமே இருக்குது. ஆனால் 2வது 15 நாட்கள் ஆன்லைன் ஷாப்பிங் அதிகரிக்க போகுது. முதல் 15 நாட்கள் டைரெக்டாக போய் வாங்கிட்டு வரதற்கான தன்மையெல்லாம் அதிகரிக்க போகிறது. ஏன்னா புதனுடைய தன்மையை பொறுத்து தான் அது வந்து திருமணம் செய்யப்படும் இல்லையா? ஸோ 6ஆம் தேதிக்கு அப்புறம் புதன் அப்படியே நகர்ந்து சூரியனோடு சேர்ந்து அமர்ந்து விடுவார். 8ஆம் இடம் அப்படின்ற இடத்துல இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா கேது அப்படின்றவர் இருந்துட்டுருக்கார். அப்படியே நகர்ந்து அவர் 7ஆம் இடத்தை நோக்கி போவார். ஸோ இந்த 7ஆம் இடத்துல 8ஆம் இடத்துல இருக்கக்கூடிய இந்த கேது என்ன பண்ணுவார் அப்படின்னா, கேதுனாலே இந்த கழிவறை, கேதுனாலே முடி, ஸோ நிறைய ஷாம்பு வாங்குறது, நிறைய லைசால் வாங்குறது, இதெல்லாமா கணிக்க முடியும்னா கண்டிப்பாக கணிக்க முடியும். 2 மாதத்துக்கு முன்னாடி உங்கள் வீட்டில் தீரக்கூடிய அது ஹார்பிக்காக இருக்கட்டும், லைசால் இருக்கட்டும், இந்த தேதியில் இந்த நிமிஷத்தில் தான் காலியாகும்னு சொல்லி நீங்கள் இப்போ தான் வாங்குவீங்கன்னு சொல்ல முடியும். சில பேர் உடனே வாங்குவீங்க, சில பேர் 4 நாளுக்கு அப்புறம் வாங்குவீங்க. இதெல்லாம் தீர்மானம் செய்யப்படுமா? தீர்மானம் செய்யப்படும். ஜோதிடம் என்பது ஒரு அறிவியல், ஜோதிடம் என்பது ஒரு கணக்கு. அது அழகாக ஹேண்டில் பண்ண தெரிஞ்சிச்சு அப்படின்னா தினம் தீபாவளி தான், தினம் சந்தோஷம்தான். அடுத்த நிமிஷம் அடுத்த வேளை நீங்கள் என்ன சாப்பிடுவீங்கன்னு இந்த நிமிஷம் சொல்ல முடியும் அப்படின்னா அதுதான் ஜோதிடத்துடைய ஒரு மகிமை. அப்போ நிறையா வந்து பண்டிலாக வாங்கி வைக்கிறது, 1 2 கிடையாது. நிறையா வந்து பண்டிலாக ஒரு 5 லிட்டரு, ஒரு 6 லிட்டரு, ஒரு 3 லிட்டரு, இந்த மாதிரி பண்டிலாக வாங்கிட்டு வர்றது, வாங்கிட்டு வந்து வைக்கிறது, இதுக்கு கடைக்கு போகிறது, இதை ஆன்லைனில் போகிறது, இந்த மாதிரியான செலவுகள் அதிகரிக்கக்கூடிய காலம் கும்பத்தில் இருக்கக்கூடிய சதய நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த தடவை இருக்குது. இப்படிலாம் பண்ணிங்கன்னா எனக்கு ஆன்லைனில் கமெண்ட் சொல்லணும் மறக்காமல், ஓகேவா? அப்போ நம்ம சிவகாமி கம்ப்யூட்டர் கரெக்டாக நம்ம வந்து செக் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ சும்மா சொல்கிறேன், இது வந்து ஒரு விதமான ஒரு கணிப்பு, அவ்வளவுதான். ஓகேவா? அதனால் இதெல்லாம் நடக்க போகிறது. மற்றபடி ஹெல்த் வைஸ் கொஞ்சம் டல்லாக இருக்க போகிறீங்க. 15 தேதிக்கு அப்புறம் அது கொஞ்சம் ஆரோக்கியம் மேம்படக்கூடிய காலமாக இருக்குது. அதனால் கவலைப்பட்டுக்கலாம். முதல் 15 நாட்கள் மட்டும் கொஞ்சம் ஹெல்த் வைஸும் உங்கள் கணவருடைய ஹெல்த் வைஸ்லையும் கவனமாக இருங்க. நிறைய கண்ணு படக்கூடிய நேரங்க, அதனால் தினம் உப்பெல்லாம் சுற்றி போட்டுருங்க. சதய நட்சத்திரக்காரங்க நிறைய கண்ணு படக்கூடிய நேரம். அதே மாதிரி எங்கே நிம்மதினெலாம் பாட்டெல்லாம் பாடாதீங்க. இது முதல் 15 நாள் அப்படி இருக்குது, அடுத்த 15 நாள்லாம் சூப்பராக இருக்க போகுது. நீங்கள் வெளிநாட்டில் இருந்தால் இங்கே வர போகிறீங்க, இங்கே இருந்தால் வெளிநாட்டுக்கு போக போகிறீங்க, நிறைய இடத்துக்கு ட்ராவல் பண்ண போகிறீங்க. அதன் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகிறது, அதன் மூலமாக ஒரு அலைச்சல் மூலமாக ஒரு அனுகூலம் கிடைக்க போகிறது. சந்தோஷமாக இருக்குங்க.
நிறைய சந்தோஷங்கள் மேலே உங்க போது. நிறைய பஞ்சாயத்துலாம் பண்ண போறீங்க. சொம்பு இல்லாமல் பஞ்சாயத்து பண்ண போறீங்கன்னா பாருங்களேன். அந்த மாதிரி நீங்க தான் சொல்லணும் அப்படின்ற மாதிரி உங்ககிட்ட பஞ்சாயத்துக்குலாம் வரப்போறாங்க. சரியான சொல்யூஷன் கொடுக்கறதுக்கான அமைப்பெல்லாம் இருக்க போகுது. இறை அருள் அப்படின்றது தேடி வரப்போகிறது. ஓகே, எல்லாம் சூப்பர் தான். எந்த தெய்வத்தை நான் வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னா, ஒரு அம்பாளை பிடிச்சிக்கோங்க. அவள் ஒத்தி போதும். சதயத்துக்கு எப்பயுமே அவதாங்க. கோமதி அம்மன் வழிபாடு உங்களுக்கு மிகச்சிறந்த ஏற்றத்தை கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னா அங்கே பார்த்தீங்கன்னா புச்சிமண் தான் பிரசாதமே. ஸோ தலைக்கு மேலே ராகு வந்து உட்காந்து ஏதாவது டிஸ்டர்பன்ஸ் பண்ணுறாரு. நட்சத்திரநாதன் அமர்தல் அப்படின்றது ஒரு வகையில் சிறப்பு தான். ஒரு வகையில் தலைக்கு மேலே அவர் வந்து அமரும் போது அவர் பார்க்கக்கூடிய இடம் 7ஆம் இடத்தை பார்க்கும்போது அங்கே வரை கேது வேற உட்காந்துருப்பார். அப்போ அதன் மூலமாக வரக்கூடிய சுகவீனங்களிலிருந்து சரி செய்து கொள்வதற்கு கேதுனாலே ஞானம். அந்த அம்பாளை பிடிச்சிக்கிட்டீங்க, அந்த அம்பிகை வழிபாடை நீங்கள் மேற்கொண்டீங்க. அம்பிகைனாலே நான் சுக்கிரன் தான். அது கோமதி அப்படின்னாலே பசு, ஆக்கல். ஆக்கல் பசு அப்படின்னாலே என்ன தெரியுமா? கோமதி அம்மனுக்கு ஒரு பேர் இருக்குது, ஆவுடை தாயின்னு பேர். ஆவுடை பசுவெல்லாம் குறிக்கக்கூடிய பிளானட்டே சுக்கிரன் தான். நான் காரகத்துவத்தோட தான் உங்களுக்கு கோவில் எடுத்து கொடுக்குறேன். அந்த கோவிலில் போய் வழிபாடு பண்ணுங்கள். அந்த கோவில் சம்மந்தப்பட்டு ஒரு அம்மன் ஃபோட்டோ எடுத்து பக்கத்தில் வச்சுக்கோங்க. அந்த அம்பிகை ஞாபகம் சொல்லுங்கள். உங்களுக்கு வரக்கூடிய அத்துணை விதமான துன்பங்களும் மே 31ஆம் தேதி வரைக்கும் கண்ணிலேயே தெரியாமல் ஓடி போயிடும். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். சதய நட்சத்திரக்காரர்களுக்கு கோமதி அம்மன் வழிபாடு. ஏன்னா சுக்கிரன் வேற உச்சமடைந்து இருக்கிறார். அதோட கூடிய ராகு அப்படின்னும் போது அந்த ஒரே ஒரு சக்திரம் தான் கோமதி அம்மன் வழிபாட்டின் மூலமாக உங்களுடைய துயரங்கள் அனைத்தும் தவிடுபொடி ஆகக்கூடிய காலகட்டமாக தான் இருக்கு. சூப்பராக இருக்கு. சதய நட்சத்திரக்காரர்களுக்கு சவால்களை சமாளிக்கக்கூடிய காலம் இந்த மே மாதம் இனிதே ஆரம்பம்.